வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ப்ரோக்ராமில் தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்பீச் பயங்கர மாஸா ஃபயராக பேசியிருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை டைரக்டாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ப்ரோக்ராம்ல திமுக வளர்வது அவங்களுக்கு பிடிக்கல, அதான் காரணம். அதனால தான் இன்னைக்கு யார் யாரோ வரவன்லாம் புதுசாக கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பீச்சுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் ரியாக்ஷன் பண்ணி அதுக்கு ரிப்ளை கொடுத்திருப்பாரு. அதை தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. நீங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்களை மாத்தணும். பயங்கர ஃபயரா முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் பேரு சொல்லவே பயப்படுறாரு, இவர் எழுதி வச்சுட்டு படிக்கிறாரு அப்படின்ட்டு, மனப்பாடம் பண்ணி படிக்கிறாரு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. என்னதான் எழுதி வச்சுட்டு படிச்சாலுமே மனப்பாடம் பண்ணி பேசினாலுமே அந்த ஃபயர்னு ஒன்று இருக்கும்ல, இப்போ பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் வர காலங்களில் தளபதி விஜய் அவருடைய ஸ்பீச்சு இன்னும் பயங்கரமா இருக்கும், வேற லெவலா இருக்கும்.